என்ன சொல்லுவாங்க? நானே உங்களை தேடி வந்துட்டேன். இந்த இந்த யாரெல்லாம் இந்த ஆன்மீகத்தின் பெயரால் வந்து லாபம் அடைஞ்சாங்க அப்படின்னு அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் எடுத்து பாருங்க. அவங்க தங்களை தாங்களே அங்கேயுமே அவங்க வந்து தாழ்த்தி காமிச்சிக்கவே மாட்டாங்க. ஒரு காலத்தில் ஈபியில் வேலை செஞ்சுட்டு இருந்தவர் ஒருத்தர். அவர் திடீர்னு அவருக்கு ஏதோ ஆகி அதாகி இதாகி கடைசியாக என்ன ஆகிட்டார்? தன்னை சாமியாரன்னு ஆகிட்டார். அவர் பேர் வந்து ஜெகதீசன். அவர் வந்து பேட்டி எடுக்கிற ஒரு நிருபர் வந்து அவரை வந்து ஜக்கிங்கிறார். ஜக்கின்னு சொன்ன உடனே, ஜக்கின்னு ஏன் சொல்கிறீங்க? அது வந்து ரொம்ப இதாக இருக்குது. ஜக்கின்னு ஏன் சொல்கிற? சத்குருன்னு சொல்லு அப்படின்னா. நான் தான் உங்களுக்கு சத்குருன்னு நம்பலையே, நான் எதுக்கு சொல்லணுங்க? சத்குரு அப்படின்னா உண்மையான குரு. சத்துனா சத்தியம், குருன்னா வாத்தியார். உண்மையான வாத்தியார் அப்படின்னு அர்த்தம், உண்மையான வழிகாட்டி அப்படின்னு அர்த்தம். அப்போ எங்கே போய் உண்மையான வழிகாட்டி? நான் உங்களை வழிகாட்டின்னு நான் நம்பலை. அப்போ நான் ஏன் உங்களை உண்மையான வழிகாட்டின்னு சொல்லணும்? உங்கள் பேர் தானேங்க இது. அது சொன்னால் ஏங்க உங்களுக்கு கோபம் வருது அப்படின்னு கேட்குறாரு. அப்போ புரியுதா இல்லையா? சாதாரணமாக இன்றைக்கி நம்ம கண் முன்னாடி இருக்கக்கூடிய இந்த ஆன்மீக குருக்கள் கூட அவங்களாம் விமர்சிக்கப்படுறாங்க. என்ன? அப்போ அவர் கூட வந்து தன்னை வந்து தன்னுடைய பெயர், தன்னுடைய அம்மா அப்பா வச்ச பெயர் சொல்கிறதே அவங்க வெறுக்கிறாங்க. இது கூட வந்து ஏன்னா சமம் இல்லை. ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை பெயர் சொல்லி கூப்பிட்டா என்ன அர்த்தம்? சமம்னு அர்த்தம். அந்த ஈக்குவாலிட்டி கூட இருக்கக்கூடாது. நான் மேலானவன்னு ப்ரூவ் பண்ணுங்கிறேன். ஆனால் இவர் என்னங்கிறாரு? உங்களுக்கெல்லாம் அப்புறம்பா, எனக்கு தான்ப்பா முதல் கட்டளை, நான் தான் அடிமை. உங்களை விட என்ன தான் உங்களை அடக்கி ஆள்றான் அல்ல, என்ன எக்ஸ்ட்ராவாக அடக்கி ஆள்றான். உங்களுக்காவது கொஞ்சம் நேரம் இரவில் தூங்குறதுக்கு அனுமதி இருக்கு, எனக்கு தூங்குறதுக்கு அனுமதியே கிடையாது. அப்போ எப்படிப்பட்ட நிலையை வந்து இது சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் வந்து எதை ப்ரூவ் பண்ணுது அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சுயலாபத்துக்காக இஸ்லாத்தை இட்டுக்கட்டவில்லை. இதெல்லாம் வச்சு தான் முடிவு பண்ண முடியும். அதை விட்டுட்டு விஞ்ஞான உண்மைகள்லாம் ரெண்டாம் பட்சம், அதை தூக்கி நீங்கள் சைடில் வைங்க. நீங்கள் வந்து குர்ஆன் சொல்லக்கூடிய விஞ்ஞான உண்மைகள், அதனால தான் நாங்கள் வந்து இஸ்லாத்தில் நம்பிக்கை இருக்கிறோம் அப்படின்னு. அது கிடையாது. இது மனசாட்சி ஒத்துக்கும் இந்த ஆர்குமெண்ட்டை. லாபத்துக்காக ஒருத்தர் சொன்னார்னா அவர் லாபத்துக்காக என்னன்னு சொல்லுவார்? தன்னைத்தானே உயர்த்திக்குவார், தனக்கு ஒரு ஷேர் அதிகமாக வச்சுக்குவார். வாழ்க்கையை அவர் அனுபவித்தது ஏதாவது சொல்லுங்கப்பா. வாழ்க்கையில் தான் நபின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவர் வாழ்க்கை எப்படி போச்சு, தான் நபின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அவர் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு கேட்டால் என்ன பண்ணுவாங்க? அந்த பெண்கள் இத்தனை பேரை கல்யாணம் பண்ணாங்க, அத்தனை பேரை கல்யாணம் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்களே. அந்த ஒரு விஷயம்னு சொல்லுவாங்க. அதுக்கும் ரீசன் நம்ம விளக்கி வீடியோ விரிவாக போட்டிருக்கோம். அப்போது இந்த இடத்துல பார்க்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிச்சயமாக அல்லாஹ்வுடைய ரசூல் தாங்கிறது கன்ஃபார்மாக நம்மளால் புரிஞ்சிக்க முடியும்.